அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபா கடையிலிருந்து நான் உங்க ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? முதல்ல எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. எல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு குரூப் 2 எக்ஸாம். எங்கடா நான் மட்டும் வந்திருக்கேன், சார் வரலையேன்னு நினைக்கிறீங்களா? காலையில் எப்பயும் போல் சாரை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தேன். திடீர்னு சார் வந்து இன்னைக்கு 2வது சனிக்கிழமை, வா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். வீட்லேயும் சாமி கும்பிட்றாங்க. அது இல்லாமல் நான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு செக்கப்புக்கு போகணும். நீ நம்ம பசங்க வர நாளைக்கு எக்ஸாமு போய் ஆல் தி பெஸ்ட் வீடியோ ஒன்று போட்டு வரா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்டான். ஆக்சுவலாக அவனை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எந்த இடம் வந்து செட் ஆகும்னு பார்த்தேன். சரி, அவன் ஃபோட்டோ இருக்கிறது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்குன்ட்டு தான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, முதல்ல குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிற அனைத்து மாணவர் மாணவிகள் எல்லாத்துக்குமே எங்கள் கிருஷ்ணபா கிருஷ்ணன் சார் சார்பாகவும், சோபா மேம் சார்பாகவும், ப்ளஸ் வந்து கணேஷ் சார், மோகன் சார், வினிதா மேம், ப்ளஸ் என்னோட சார்பாகவும் உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. கொஞ்சம் குழப்பத்தில் தான் போயிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதை படிக்கலை, இந்த சப்ஜெக்ட் படிக்கலை, மேத்ஸ் நல்லா பார்க்கல, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறைய நோட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த குழப்பமும் வேணாம். நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணி படிச்சிருப்பீங்கள, அதிலிருந்து கொஸ்டின் வந்ததுன்னா அட்டன் பண்ணிட்டு வாங்க. தெரியாத கொஸ்டினை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டு போங்க. சரிங்களா? அதேமாரி கொஸ்டின் வந்து லாஸ்ட்டாக குரூப் 4 வந்து டஃப்பாக கேட்டாங்க, இந்த தடவை ஈஸியாக வருமா, இல்லை வந்து அதேமாரி வந்து கல்வெட்டுலேருந்து கேட்பாங்களா, இல்லை வந்து ஓலைச்சுவடியிலேருந்து கேட்பாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு குழப்பமும் வேணாம். இந்த டபுள் மைண்டாக போக வேணாம். கொஸ்டின் ஈஸியாக வரும், டஃப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த டபுள் மைண்டாகவே போக வேணாம். போகிற மாதிரி இருந்தால் ஒரே நிலையாக போயிருங்க. கொஸ்டின் டஃப்பாக தான் வரும் அப்படிங்கிற ஒரே கணக்காக போயிருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உடனே திட்டாதீங்க, என்னடா கொஸ்டின் டஃப்பாக வரும் அப்படின்ட்டு. கொஸ்டின் டஃப்பாக தான் வரும்னு நினச்சி போயிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் கொஸ்டின் ஈஸியாக வந்ததுன்னா அதையும் ஏற்றுக்கோங்க. இல்லை கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக வருது அப்படின்னாலும் நீங்கள் தான், நான் தான் கொஸ்டின் டஃப்பாக வரும்னு யோசிச்சு தானே வந்தேன் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அது இல்லாமல் காமனாக ஒரு எக்ஸாமுக்கு நம்ம போகும்போது உங்களுக்கு தெரியும், 2 பால் பாயிண்ட் பேனா எடுத்துகிட்டு போயிருங்க. பிளாக் கலரில் ஆல்ரெடி யூஸ் பண்ண பேனா இருந்ததுன்னா கொஞ்சம் சௌரியம். ஓகேங்களா? அது இல்லாமல் கர்ச்சீப் ஒன்று, ஹேண்ட் கர்ச்சீப் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ். ப்ளஸ் வந்து வாட்ச் கட்டுற மாதிரி தான் அனலாக் வாட்ச், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு சாப்பிட்ற டிஃபனை வந்து கொஞ்சம் காரஞ்சாரம் இல்லாமல் கொஞ்சம் லெவலாக டிஃபனை வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் நாளைக்கு அப்புறம் ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி எதாவது வந்துட போகுது. சரிங்களா? இன்னொன்று வந்து கரெக்டாக எக்ஸாம் டைம் வந்து 9 மணி அப்படின்னா தயவுசெய்து ஒரு 1/2 hour முன்னாடியே போயிருங்க. முன்னாடியே போயிட்டு ஹால் டிக்கெட் எடுத்து உங்களுடைய ரூம் எங்கே இருக்குது, எக்ஸாம் ஹால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டூர் போனால் எப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிறீங்களோ அந்த மாதிரி இதை ஒரு பெருசாக அப்படின்னு ரொம்ப டெப்த்தாக போய்க்க வேணாம். ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போய் நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதேமாரி காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஹால் டிக்கெட்லாம் எடுத்துட்டிங்களா, அப்புறம் என்னென்ன கொண்டு போகணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் தெரியும்ல, அதை எல்லாமே நீங்கள் எடுத்துட்டிங்களா என்ன அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை மீறி என்ன சொல்கிறது, நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து நீ பண்ணுடா, உன்னால் முடியும் அப்படின்ட்டு 1000 சொந்தங்கள் 1000 உறவுகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் உங்களை லைஃபுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறது ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவமானம் மட்டும்தான். அந்த அவமானம் தான் வந்து, அது என்ன வேணால் சொல்லலாம், ஒருத்தர் நம்மளை தாழ்த்தி பேசுறது, அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். இன்னமும் இப்படியே தான் இருக்கிறியா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே அது ஒரு அவமானம் தான். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு அவமானம் இருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு பல அவமானம் இருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு இன்ஃபினிட்டிவ் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கலாம். அவமானத்துக்கு கணக்கே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதுதான் வந்து உங்கள் லைஃப்பை அடுத்ததுக்கு கொண்டு போகிற ஒரு ஊன்றுகோல், ஒரு தடி, என்ன வேணால் வச்சுக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? இதுதான் வந்து அப்துல் கலாம் வந்து ஒரு 4 வரியில் சொல்லியிருப்பார். அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது நீ லைஃப்பில் முன்னேறணுன்னா நல்ல நண்பர்கள் தேவை தான். நீ லைஃப்பில் முன்னேறணுன்னா நல்ல நண்பர்கள் தேவை தான். ஆனால் நீ வாழ்நாள் முழுசும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா உனக்கு நல்ல நண்பர்கள் மட்டும் போதாது, ஒரு எதிரியும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு எதிரி அப்படிங்கிற எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா, சண்டை போடுற மாதிரி ஒத்தைக்கு ஒத்த வாடா அந்த எதிரி கிடையாது. உனக்கு டஃப்பாக இருக்கிற எல்லாமே எதிரி தான்.
உனக்கு டஃப் கொடுக்குற எல்லாமே எதிரி தான். உன்னால் சேஸ் பண்ண முடியாத எந்த விஷயமே உனக்கு எதிரி தான். அதுலேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வர்றீங்க, அந்த எதிரியை வந்து எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். நான் சொல்ல வந்த மீனிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு டஃப்புன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு டஃப்பு கொடுக்குறான், இல்லை இது டஃப்பாக இருக்குது அப்படின்னாவே அதுவும் உங்களுக்கு எதிரி தான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. சரிங்களா? அதாவது தோத்துட்டேன் என்னடா இது ஒரே வசனமாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். தோணுது நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு அதை நினச்சி தயங்கி நிற்கிறத விட எவ்வளோ தோத்தாலும் நான் மறுபடியும் மீண்டு வருவேன், என்னால் முடியும், எத்தனை அடிடா அடிப்பீங்க, எவ்வளோ அடி வாங்கினாலும் நான் தாங்குவேன், என்னால் மறுபடியும் முயற்சி பெற்று எப்படி சொல்கிறது, ஒரு தமிழில் சொல்கிற மாதிரி தன்னம்பிக்கையோட உறுதியோட அந்த விடாமுயற்சியோட நீங்கள் மறுபடியும் முன்னேறி வந்துட்டுருக்கிறீங்கள, கடைப்பிடிச்சிட்டு வரீங்கள, ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிச்சுட்டு நைட்டு பகலும் பார்க்காம குழந்தைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய விதமாக இருக்காங்க. எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு உண்டான ஒரு வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள். நீங்கள் கும்புற சாமி உங்களுக்கு கை கொடுக்கலைனாலும் உங்களை நம்பி இருக்கிறவங்களும் கும்பிடுவாங்கல்ல, என் பிள்ளை இந்த தடவை நல்லபடியாக பாஸ் ஆகணும், போஸ்ட் வாங்கணும் அப்படின்ட்டு. அதேமாதிரி உங்களை சார்ந்து யார் ஹஸ்பண்டோ குழந்தைங்க யார் வேணா இருக்கலாம், அப்போ அவங்களும் கும்பிடுவாங்கல்ல. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்டான நீங்கள் உண்மையாக அந்த உழைப்பை போட்டிருக்கிறீங்க, உண்மையாக தான் நான் இருக்கேன், கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்ருக்கேன், எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வேல்யூ வந்து உங்களை தேடி ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை தேடி வரும். சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்திலலாம் இருப்பாங்க ஒரு சில பேர்லாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடியாது, தலை குனிஞ்சு போகிற மாதிரியே இருக்கும். கேட்குறக்கு அதான் இந்த நாசமாக போன ஊருன்னு இருக்குல்ல, இந்த 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் எவனோ ஒருத்தன் என்னமா படிச்சுட்டு இருக்கிற, என்னமா எழுதிட்டு இருக்கிற, என்னமா போஸ்ட் வாங்கலை அப்படின்ட்டு இருப்பாங்க. தலை குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் அண்ணாந்து பார்க்க கூட முடியாது. அது கல்யாண ஃபங்க்ஷன் இல்லை, ஒரு கருமாதி வீடு கூட வந்து ஃப்ரீயாக போக முடியாது. அந்த இடத்துல என்னென்னா, இப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஜஸ்ட்டு வந்து இது ஒரு பேப்பர், உங்களை உதாசனப்படுத்துகிற இல்லை அசிங்கப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற ஆளுங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு பேப்பர், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேப்பர் தான். இது வெறும் பேப்பர் தான். இந்த வெறும் பேப்பர் போட்டால் அது கீழே விழுந்துடும், ரைட்டு தான். ஆனால் அதுவும் பறக்கும், பட்டமாக பறக்கும், நாம் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு பறக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்கள் அவங்க முன்னாடி உங்களுக்கு ஜஸ்ட்டு அவங்களுக்கு உங்களை பார்த்தா ஒரு பேப்பர் மட்டும்தான். நீங்கள் எப்போ பறக்க போகிறீங்க, பட்டமாலாம் பறக்க வேணாம், எப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அந்த வேல்யூவை வந்து பிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? வேறு என்ன சொல்கிறது, எதையும் டெப்த்தாக அந்த இதையும் யோசனை பண்ணிக்கிட்டு போயிட்டு குழப்பிட்டு இருக்க வேணாம். அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாலும் தட்டி கொடுங்க, பார்த்துக்கலாம். கிருஷ்ண சார் சொல்கிற மாதிரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் 4 இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா நீட்டாக ட்ரெஸ் கோடு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட்டு அதிகாரி ஆகிறதுனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸை நீட்டாக கூட போட்டுட்டு எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் சொல்கிறோம், எங்கள் கிருஷோபா டீம் சார்பாக உங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? கடைசியாக இன்னொன்று சொல்லிடுறேன். நான் பார்த்த வரிகள் தான், இதை சொல்லலாமா வேணாமான்னு யோசனை பண்ணேன். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கும்போதே நான் ஒன்று யோசனை பண்ணேன், என் வீடியோ பதிவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்டாச்சு ஒரு ஸ்மைல் வரணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அது எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் வந்து சிரிக்கணும். அதுதான் எனக்கு ஒரு எனக்கே உண்டான ஒரு இயல்புன்னு கூட வச்சுக்கோங்களேன். என்னென்னா, ஒரு லவ்வோட கவிதை தான். ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுற மாதிரி ஒரு கவிதையாக இருக்கட்டும், ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற ஒரு கவிதையாக கூட இருக்கட்டும். அந்த கவிதையை ஒரு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்பை எண்ணி, கவர்மெண்ட் ஜாப்பு மேலே அவ்வளவு ஆசைப்பட்டு எழுதின வரி மாதிரி கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது வந்து இப்போ இதுதான் வந்து கவர்மெண்ட் ஜாப், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டு நான் சொல்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
ஏன் பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. எவ்வளவு பிடிக்குன்னு கேட்டாலும் என்னால் அளந்து சொல்லவும் முடியாது. ஆனால் ஒன்று, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் உன்னை அடைஞ்சே தீருவேன். புரியுதுங்களா? இப்படிக்கு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப்பை எண்ணி அவ்வளோதான். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரி, ஓகே. கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லபடியாக அந்த குரூப் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? எங்கள் கிருஷோபா டீம் சார்பாக மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் மனமார்ந்த எங்கள் கெஸ்டன் சார் சார்பாகவும் சோபா மேம் சார்பாகவும் அவங்க கொஞ்சம் செக்கப்புக்கு போயிருக்காங்க. அதனால தான் அவங்க வர முடியல. கொஞ்சம் ஹெல்த்து செக்கப்புக்கு போகிறதுனால அதனால் வர முடியல. வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எங்கள் கிருஷோபா டீம் சார்பாக அனைத்து, அதாவது மோகன் சார், கணேஷ் சார், வினிதா மேம், இவங்க எல்லார் சார்பாகவும் சொல்ல சொன்னாங்க. ஃபோனில் சொல்ல சொன்னாங்க, சொல்லிடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் சொல்கிறேன். இருந்தாலும் சொல்லுவாங்க, உங்களுக்கு தனிப்பட்ட வீடியோவில் கூட சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.